எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இதுதான் நம்ம சேனலில் போடுற ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. இதில் எங்கள் வாழ்க்கை சூழல் எப்படி இருக்குது, நாங்கள் இருக்க இடத்த சுற்றி எப்படி இருக்குன்றதை ஃபுல்லாக காமிக்க போகிறேங்க. நீங்கள் இதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு மோட்டிவாக இருக்குங்க வீடியோ போட. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வீட்டுக்கு பக்கத்துலேயே தண்ணி பாய்ச்சிருவிடாங்க. இப்போ மோட்டர் ஓடிட்டுருக்கு, அதுதான் நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். இங்கிட்டிருந்து நம்ம போனோன்னா இது பக்கத்தில் இருக்கிறது ஆட்டு சாலைங்க. இதை வந்துட்டு நாங்கள் களம்னு சொல்லுவோங்க. கொஞ்சம் கேப் விட்டு இருக்கும் நெல் அடிக்கிறது எல்லாமே. இங்கே வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோங்க. ஒரு தொட்டியும் ஒரு பேரலில் தண்ணி எப்பயுமே இருக்குங்க. ஏன்னா ஆடு மாடுகளுக்கெலாம் தண்ணி நிறைய தேவைப்படும்னு எப்போவுமே தண்ணி இருக்குங்க. தண்ணி வரலனாலுமே கிணத்துல தண்ணி இருக்குது, அதனால் வாளி விட்டு இது பண்ணிப்போங்க. வீட்டுக்கு பக்கத்துலேயே இங்கிட்ட ஒரு கிணறு இருக்குங்க. வந்துட்டு வீடோட இன்ட்ரெஸ்ட் சின்ன வீடு தாங்க. நீங்கள் இன்னொரு விலாகில் உங்களுக்கு ஹோம் டூர் காமிக்கிறேன். அங்கிட்ட இன்னொரு சின்ன வீடு இருக்குது, அதையும் சேர்த்து காமிக்கிறேங்க. இந்த பைப்பில் தாங்க தண்ணி பிடிக்கிறது எல்லாமே. வெளியே எப்படி தான் இருக்கும். நமக்கு முன்னாடியே நம்ம வீட்டு தலைவர் உட்காந்துருக்காரு. இங்கிட்டிருந்து பக்கத்தில் போனோன்னா ஒரு வாழைத்தோப்பு சின்னதாக இருக்குங்க. இங்கே கட்டில் போட்டு இங்கெல்லாம் உட்காந்துருப்போங்க, ஜாலியாக இருக்கும். மேலே பாருங்கள், மயில் இருக்குது பாருங்களேன். எப்போயுமே முருகர் நம்ம வீட்டில் தாங்க. இவங்க சத்தம், பறவைகளோட ஒலி இப்படி தாங்க. இது வரைக்கும் காமிச்சது வீட்டுக்கு பக்கத்துலங்க. அது வீடு, அங்கே தண்ணி தொட்டி, அங்கே தான் ஆடு மாடு சாலெலாம் கட்டியிருப்போம். இதுக்கு இங்கிட்ட கொஞ்சம் தூரம் இருக்குங்க, அதுவும் நம்ம இடம் தான். அங்கே போய் காமிக்கிறேன். இது வந்துட்டு முன்னாடி தென்னை மலைன்னு சொல்லுவாங்க. நிறைய தென்னை மரம் இருந்தது, மாமரம் எல்லாமே இருந்ததுங்க. எல்லாம் வந்துட்டு வெட்டிட்டாங்க, அது காற்றுல பட்டு போய் இந்த மாதிரி இப்போ மறுபடியும் வச்சுருக்கோங்க. இங்கே வந்து மாடு கட்டியிருக்கோம். இங்கே தண்ணி தொட்டி மாடு குடிக்குங்க. இங்கேயும் கட்டுவோம். இங்கே அங்கே கட்டியிருக்கோம், தெரியுதுங்களா? இங்கேனே குப்பையை போட்டுருவோங்க. இதெல்லாம் வந்துட்டு வயலில் போடுறதுக்காக வச்சுருக்கோங்க. இங்கே ஒரு மாடு, இங்கே ஒரு மாடு கட்டியிருக்கோம். பக்கத்தில் ஒரு கொய்யா மரம் இருக்குது, அது வைக்க போகிறோம். அங்கே வச்சுருக்கோங்க. ஃபுல்லாக வயல் தாங்க, சுற்றி வயல் தான். இங்கிட்டுமே வீட்டை சுற்றி வயல் தாங்க. மேலே ஒரு சின்ன ரோடு, அவ்வளோதான். இதாங்க ரோடு. இங்கே தண்ணி பிடிச்சிப்போம், பக்கத்துலேயே பைப் இருக்குது, தெரியுதுங்களா? இது வயல், இந்த பக்கட்டும் வயல் தான். இங்கே ஒரு எலுமிச்சம்பழம் கன்று வச்சுருக்கோம். இங்கேருந்து இது ஃபுல்லுமே வயல் தாங்க. நடுவில் ரோடு, அப்புறம் இங்கே வீடு, அங்கே ஒரு 2 வீடு இருக்கும். அதுவும் எங்கள் அம்மாச்சி வீடு தாங்க.
எங்கள் அம்மாவும் அப்பாவும் பக்கத்து பக்கத்து வீடு தான் அப்பா வீடுனா அங்கே தான் அம்மாச்சி வீடு. அவங்க இதையும் ஒரு ஹோம் டூர் போடுறேங்க ஒரு விளாகில். இந்த மாதிரி தாங்க வாழ்க்கை பயணம். அங்கேயும் ஒரு கேணி இருந்தது, நான் காட்ட மறந்துட்டேன். சரி, இதிலே ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இங்கேயும் ஒரு கிணறு இருக்குங்க நம்மள்ட்ட, நான் காட்டலை. இதில் பாருங்கள், அங்கே ஒரு கிணறு இருக்குது, இங்கேயும் ஒரு கிணறு இருக்குங்க. அங்கே ஏற்றுத்தொலை இருக்குது, அதையும் காமிக்கிறேன். இப்படி தாங்க எங்கள் லைஃப் சுற்றி இப்படி தாங்க இருக்குது. அடுத்த வீடியோவில் தாத்தா பாட்டி அம்மாச்சி வீடு எல்லாமே காமிக்கிறேங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.